Hi everybody, welcome to Lovely Family's Kitchen. பசியோட இருக்கவங்களா ருசியாக சாப்பிடலாம் வாங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டு வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ண போகிறோம். காரைக்குடி தேன்குழல் எப்படி செய்கிறதுங்கிறதுக்கான ப்ரொசீஜர் பார்க்க போகிறோம் வாங்க. செட்டிநாட்டு தேன்குழலுக்கு நம்ம மாவு ரெடி பண்ணுறதுக்காக அரிசி உளுந்து எடுக்க போகிறோம். இது பாருங்கள், இந்த உலக்கில் நான் அளந்து எடுக்க போகிறேன். நீங்கள் எதால் எடுக்கிறீங்களோ அதே மெஷர்மெண்ட் வச்சுக்கோங்க. இப்போ நான் இதில் எடுக்கிறதுனால இதில் 3 உலக்கு பச்சரிசி எடுக்க போகிறேன். அரிசி எடுத்திருக்கேன். இந்த பச்சரிசி என்ன பண்ணியிருக்கேன்னா கழுவிட்டு வெயிலில் உலர்த்திருக்கேன். நல்லா ஒரு ஹோல் டே சம்மரில் காயணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. கழுவி சும்மா ட்ரை பண்ணி எடுத்துக்கணும். நல்லா காஞ்சி எடுத்துக்கணும். வாயில் போட்டிங்கன்னா அரிசி கடிக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி எடுத்துக்கணும். ஈரப்பதம் இருக்கவே கூடாது. அந்த மாதிரி காய வச்சு இந்த அரிசி எடுத்திருக்கேன். 3 உலக்கு அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு உளுந்து எவ்வளோ போடலான்னு பார்க்கலாம். பாருங்கள், உளுந்து தலை தட்டி கோபுரமாக இல்லை, அதே உலக்கு தான். அரிசி எடுத்து அதே உலக்கில் தான் எடுத்திருக்கேன். தலை தட்டி எடுத்திருக்கேன். அதே உலக்கு தான், தலை தட்டி எடுத்திருக்கேன். இந்த உளுந்தை வறுத்து எடுக்கணும். அதுக்கு முன்னாடி இதோட பாசிப்பருப்பு சேர்த்துக்கணும். இதே உலக்கில் பாதி அளவுக்கு பாசிப்பருப்பு, பாதி அளவுக்கு. இது ரெண்டையுமே தனித்தனியாக, உளுந்தையும் பாசிப்பருப்பையும் தனித்தனியாக வறுக்கணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, இதில் ஒரு பவுடர் மாதிரி ஒன்று இருக்கும். உளுந்துலையெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அந்த பாருங்கள், இந்த இருக்குல்ல, இதை நம்ம இப்படி ஒரு வெள்ளை துணி வச்சு தொடச்சி எடுத்துட்டோம்னா நல்லது. இப்படி பிசைஞ்சு இந்த மாவெல்லாம் அந்த துணியில் வர மாதிரி எடுத்துட்டோம்னா நல்லது. வறுக்கும்போது கருகாமல் ஒன்று போல் நல்லா வறுபடும் இந்த மாவு. இப்போ பாருங்கள், மாவு இல்லை பார்த்தீங்களா? அதை அப்படி எடுத்துட்டு வறுக்கணும். இப்போ வாங்க வறுத்துட்டு வந்துடுவோம். நல்லா டவல் வச்சு தொடச்சி ட்ரையான டவல் வச்சு தொடச்சி எடுத்துருக்கோம். இப்போ இந்த உளுந்தை வறுத்துருவோம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுப்போம், பாதி போடுவோம். பாருங்கள், கைவிடக்கூடாது. கடாய் நல்லா சூடேறிடுச்சு. கைவிடாமல் கலர் மாறி கமன்னு மணக்கணும். அந்த நேரம் எடுத்துக்கிட்டு ரொம்ப கலர் மாறினா முறுக்கு சிவப்பாயிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. இரும்பு கடாய் தான் பெஸ்ட்டு. இல்லையா நீங்கள் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற கடாய் எதுனாலும் யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நான்ஸ்டிக் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா ட்ரையாக நம்ம ரோஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, நான்ஸ்டிக் பண்ணுறது கெடுதல். அதில் அந்த கோட்டிங் சூடு ஏற அது ஏதாவது ரியாக்ட் பண்ணும். அந்த ரியாக்ஷன் இது நீங்கள் சேர்க்குற சூடில் வந்துடும். அதனால் ட்ரை ரோஸ்ட்டுக்கு அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இந்த உளுந்தோட ரோஸ்டட் அரோமா ஃபைனாக வருது. கலரும் ஓரளவு சேஞ்ச் ஆகிருக்கு. இதுக்கு மேலே விட்டிங்கன்னா முறுக்கு சோப்பாயிடும். இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், எல்லாம் ஈவனாக ரோஸ்ட் ஆகிருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. இது அந்த அரிசி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அரிசியில் கொட்டிடலாம். செகண்ட் ஷிஃப்ட்டு ரெடி ஆகிடுச்சு. இதையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம எடுத்த பாசிப்பருப்பு, அதே போல் டவல் வச்சு நல்லா தொடச்சி எடுத்திருக்கேன். பாருங்கள், அந்த மாவே ஒட்டலாம். இப்போ இதையும் அதே போல் கலர் ஒன்று போல் வறுத்து எடுத்துடணும். கைவிடாமல் கிளறுங்க. பாருங்கள், கலர் மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கழுவி காய வச்ச அரிசி கூட உளுந்தையும் பாசிப்பருப்பும் வறுத்து போட்டுருக்கோம். இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு மெஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடணும் முறுக்கு. இப்போ நம்ம முறுக்கு புளிய போகிறோம். அதுக்காக மாவு எடுத்திருக்கேன். இந்த கப்பில் 2 கப்பு தலை தட்டி எடுத்திருக்கேன். 2 கப் மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு உப்பு, 1 ஸ்பூன் பட்டர்,
பட்டர்லாம் ரொம்ப போட்டுறாதீங்க. போட்டிங்கன்னா அந்த ஒரு க்ரன்ச்சினஸ் இல்லாமல் முறுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட் இருக்காது. 1 வீக்கில் முறுக்கோட டேஸ்ட் மாறிடும். அதனால் கொஞ்சம் பட்டர் வந்து அளவாகவே எடுத்துக்கோங்க. அந்த 1 ஸ்பூன் போதும். 2 கப்புக்கு அந்த 1 ஸ்பூனுங்கிறது போதும், தாராளமாக போதும். இப்போ நம்ம மாவில் உப்பு போட்டிருக்கோம், பட்டர் போட்டிருக்கோம். இதை மட்டும் போட்டு முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நல்லா கலந்துக்கங்க. நல்லா ஸ்மூத்தாக மாவு, பட்டர், உப்பு எல்லாம் ஒன்றோட ஒன்று ஃபைனாக பைண்ட் ஆகிற மாதிரி நல்லா இப்படி பிசைஞ்சு நல்லா கலந்துக்கோங்க. அப்போ தான் முறுக்கு வந்து அங்கங்கே பட்டர் நிற்காமல் பட்டர் வந்து எல்லா மாவுலையும் பைண்ட் ஆகி இருக்கும். மாவோட டெக்ஸ்சர் இந்த மாதிரி இருக்கணும். பாருங்கள், இப்படி இருக்கணும். இந்த அளவுக்கு நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு இதுக்கப்புறமா தான் நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு எப்படி சரியாக வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கலந்துக்கலாம். சில நேரம் ஜாஸ்தியாகும் தண்ணி, சில நேரம் கம்மியாகும். அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. பாருங்கள், அவ்வளோதான். இதுக்கு மேலே நீங்கள் தண்ணி விட்டு பிசைஞ்சிடாதீங்க, இந்த அளவு இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 2 கப் மாவுக்கு 1 கப்பு தான் தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு சில நேரம் சில அரிசி வந்து தண்ணி இழுத்துக்கும், அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்படி நல்லா சேர்த்து பிசைஞ்சுப்போம். நீங்கள் ஒன்ஸ் மாவை அரைச்சி ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா 6 மந்த்ஸுக்கு ஏர்டைட்டில் போட்டு வச்சிட்டிங்கன்னா மாவு கெட்டு போகாது. எப்போல்லாம் தேவையோ அப்போ எடுத்து நீங்கள் ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஆனால் மாவு புளியணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த அளவுக்கு மேலே எடுத்து ஒரே நேரத்தில் பிசையாதீங்க. நிறையவே நீங்கள் எடுக்கணுன்னா கூட இதை பிசைஞ்சு இதை புழிஞ்சிட்டு இருக்கும்போதே யாராவது ஹெல்ப்புக்கு வச்சுக்கோங்க. இன்னொருத்தவங்கள இன்னொரு பார்த்து ரெடி பண்ணி தர சொல்லுங்கள். ஏன்னா இது இப்படி கலந்து வச்சிட்டோன்னா முறுக்கு கலர் மாறிடும். ஏன்னா நம்ம சின்ன அடுப்பில் கொஞ்சமாக தான் பண்ண போகிறோம், பெரிய லெவலில் பண்ண போகிறது இல்லை. ஸோ வந்து ஒரு 1/2 அன் ஹவர்லாம் அந்த மாவு இருக்கலாம். அதுக்கு மேலெலாம் இருந்துச்சுன்னா பிசைஞ்ச பிறகு கொஞ்சம் கலர் மாறிடும். வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை, கலர் மாறிடும், அவ்வளோதான். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம புளிய போகிறோம். இது பாருங்கள், முறுக்கோலுக்கு இந்த சில்லு போட்டு தான் நான் புளிய போகிறேன். எங்கள் ஊர் பக்கம் வந்தீங்கன்னா இந்த முறுக்கு உலக்கு, இந்த சில்லு இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ். தேன்குழல் அச்சுன்னு கேட்டால் இப்படி தான் தருவாங்க. இது வந்து நிறைய நீங்கள் ரிப்பன் பக்கோடா பண்ணுறது எல்லாம் ஒன்று ஒன்றா இருக்கும், நம்ம மாற்றி போட்டுக்கலாம். நான் இப்போ தேன்குழலுக்காக இந்த சில்லு போட போகிறேன். மாவு எடுக்கும்போது ஸ்டிக்கியாக தான் இருக்கும், அதனால் கையில் கொஞ்சம் எண்ணெயோ தண்ணியோ இப்படி எடுத்துக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான். இப்போ பிழிஞ்சிட வேண்டியதான். எண்ணெய் காஞ்சிருச்சான்னு செக் பண்ணிக்குவான். இந்த எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. முறுக்குக்கு வந்து எண்ணெய் நல்லா காயணும், அப்போ தான் கிறிஸ்பியாக இருக்கும் முறுக்கு. அதனால் நல்லா, இல்லைன்னா கடுகடுன்னு போயிடும். அதனால் நல்லா எண்ணெயை காஞ்ச பிறகு போடுவோம். இப்போ பாருங்கள், புழிஞ்சிருவோம். பிகினர்ஸ்க்கெல்லாம் இதுதான் பெஸ்ட் சாய்ஸ். ஒரு கரண்டி வச்சோ இல்லை ஏதோ ஒரு இதுலையோ வச்சு நல்லா இப்படி புழிஞ்சிட்டு அப்படியே எடுத்து போடுறது தான் பெஸ்ட்டு. நீங்கள் ஊற்றுற எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த கடாய் செட்டிநாட்டில் வந்து தேன்குழல் முறுக்குக்கு அப்படின்னு கேட்டிங்கனாலே இந்த கடாய் தான் காமிப்பாங்க. உங்கள்கிட்ட என்ன கடாய் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஊற்றுற எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி முறுக்கோட அளவை போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுட்டேன், 3 போட்டுக்கக்கூடாது, போட்டுட்டேன். இந்த முதல்ல போட்ட 2மே ரெடி ஆயிடுச்சு. இது 2 முறுக்கையும் எடுத்துடலாம். இந்த முறுக்கு மாவு பிசையும் போதே ஓமம் வேணுங்கிறவங்க ஓமம் போட்டுக்கலாம்.
ஜீரகம் வேண்டுக்கிறவங்க ஜீரகம் போட்டுக்கலாம். பெருங்காயம் பிடிக்குது அப்படின்னு சொன்னால் பெருங்காயத்தை கரைச்சி விட்டு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் கொஞ்சம் எதுவுமே போடாமல் இப்படி இருந்தால் தான் பிடிக்கும்பாங்க, அதனால் நான் இப்படி போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன டேஸ்ட் பிடிக்குதோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அது கூட. அதே போல் முறுக்கு போடும்போது நீங்கள் ஃப்ளேமை குறைக்கணும்னு அவசியமே இல்லை. அப்படி கண்டினியூவாக போட்டுக்கிட்டே இருக்கலாம், எடுத்துகிட்டே இருக்கலாம். ஒரு பக்கம் போட்டுட்டு ஒரு பக்கம் எடுத்துகிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்டாக இருந்தால் இப்படி புளியலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். திருப்பலாம். இப்போ பாருங்கள், நார்மல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாயில் போடுறேன். இப்போ பாருங்கள், இந்த முறுக்கில் இந்த பபிள்ஸ் எல்லாம் டிஸப்பியர் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். ரெடி ஆயிடுச்சு. இதை எடுக்கலாம். கண்டினியூவாக போடலாம். ஒன்று எடுக்க ஒன்று போட அப்படி இருக்கலாம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா யாரையாவது ஹெல்ப்புக்கு வச்சுக்கோங்க. அப்படி பண்ணும்போது குயிக்காக வேலை முடிஞ்சிடும். பாருங்கள், முறுக்கு போட்டு எடுத்தாச்சு. இதில் 2 கப் மாவு முறுக்கு மாவு எடுத்தோம். அதுக்கு 11 முறுக்கு வந்திருக்கு. நான் எண்ணெய் கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எனி கைண்ட் ஆஃப் குக்கிங் ஆயில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். கடலெண்ணெய் இன்னும் நல்லது, நல்லாவும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால் பார்த்துக்கோங்க. எத்தனையோ டைப் ஆஃப் முறுக்கு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க. இது செட்டிநாட்டு முறுக்கு. டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கலர் கொஞ்சம் கோல்டன் கலராக இருக்கேன்னு நினைக்காதீங்க. பாசிப்பருப்பு போடுறதுனால இந்த கலர் சேஞ்ச் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.